நண்பர்களே வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோ போடல என்ன அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போடுங்க அப்படின்னு என்னது நலம் விரும்பிகள் கேட்டாங்க. சரி வீடியோ போடும், இருந்தாலும் நமக்கு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால் கொஞ்சம் வீடியோ போடுறது கம்மியாகிடுச்சு. இனிமேட்டு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கான முயற்சிகளை செய்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறது, அந்த லைக்கு கொடுக்குறதில்ல, பார்த்துட்டு ஓகே போயிடுறாங்க. நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்கும். எதுவுமே ஒரு பாராட்டுகள் தானே, ஒரு சின்ன பாராட்டுகள் தான் நம்மளுக்கு. அதனால் முடிந்தாலும் ஒரு லைக் போடுங்க, தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கதை என்னென்னா, இந்த ரோட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த களை கூத்தாடிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கயிறு மேலே நடந்து போவாங்க. அந்த கயிறு மேலே நடந்து போகிறவங்கள பார்த்துட்டு ஒரு திருட்டு கூட்டம் என்ன பண்ணிச்சான், அந்த கயிறு மேலே நடக்கிறவங்க கூப்பிட்டு உனக்கு நிறைய பணம் தரேன், நான் சொல்கிறது செய் அப்படின்னா. அப்படி என்ன செய்யணும் ஐயா, அது என்னால் முடியுமான்னு கேட்டோம். இல்லை உன்னால் முடியறதா, நீ டெய்லி செய்கிறது தான் செய்யலாம் அப்படின்னா. சரின்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு இரவு நேரத்தில் ஒரு மாடியிலேருந்து இன்னொரு மாடிக்கு கயிறை கட்டிட்டு, இந்த கயிறு மேலே நடந்து நீ போய் அந்த பக்கம் போ, அங்கே ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பெட்டி இருக்கும், அதில் விலை மதிப்பில்லாத பொருட்கள் பணம் இருக்குது, நீ அதை எடுத்துகிட்டு வந்துடு, உனக்கு வேண்டியதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், ஐயா நான் நடக்கிறேன், இந்த கயிறை கட்டிட்டு நடங்கன்னு சொல்கிறப்போ அவர் சொன்னாரான், ஐயா எனக்கு வந்து கீழே இருந்து குறைஞ்சது ஒரு 20-10 பேராவது எனக்கு கை தட்டணும், அவங்க கை தட்டினா தான் என்னால் அந்த கயிறு மேலே நடக்க முடியும். என்னப்பா நீ மற்ற நேரம்லாம் கயிறு மேலே நடந்து போறியா, இது ஏன் முடியாது அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லையா நான் கயிறு மேலே நடக்கிறது எனக்கு பயம், அந்த கீழே இருக்கிறவங்க கொடுக்குற அந்த கைத்தட்டல் அந்த உற்சாகத்தில் தான் நான் வந்து நடந்து போகிறேன், என்னுடைய திறமை இருந்தாலும் அவர்கள் அந்த ஊக்கப்படுத்துறதுனால தான் என்னால் போக முடியுது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் மக்களை நீங்கள் எல்லோருக்கும் ஒரு ஊக்கம், ஒரு கைத்தட்டலை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய செயல் சிறப்பாக இருக்கும். அதே போல் எனக்கும் ஒரு கைத்தட்டலை கொடுங்கன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிட்டு நன்றி வணக்கம். தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேன், ஆதரவு தாருங்கள். நன்றி வணக்கம்.